வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.5ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு சிறுவன் y = ax² + bx + c என்ற பாதையில் -6, 8, -2, -12 மற்றும் 3, 8 என்னும் புள்ளிகள் வழியாக செல்கிறான். P ஆஃப் 7, 60 என்ற புள்ளியில் உள்ள அவனுடைய நண்பனை சந்திக்க விரும்புகிறான். அவன் அவனுடைய நண்பனை சந்திப்பானா? காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆயத்தலை வடிவியலில் புள்ளிகளை போட்டு நம்ம சமன்பாடு அமைப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க. அந்த சமன்பாடை ஃபஸ்ட் எழுதிக்கோ. இந்த கணக்குக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சமன்பாடு எழுதுகிறோம். y = ax² + bx + c எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்து என்னது? ஃபஸ்ட்டு புள்ளி -6, 8 புள்ளி வழி செல்லுமாயின் ஒய்க்கு பதில் 8 போடுறோம், எக்ஸுக்கு பதில் ஏ போடுறோம். அப்புறம் என்னது? 36a -6b + c. இது முதல் சமன்பாடாக எடுத்துக்குவோம். அடுத்து ரெண்டாவது புள்ளி என்ன இருக்குது? -2, -12 வழி செல்லுமாயின், வழி புள்ளி கூட எழுத தேவையில்லை, வழி செல்லுமாயின் ஒய்க்கு பதில் -12 போடுறோம், எக்ஸுக்கு பதில் 2 போடுறோம். போடும்போது 4a -2b + c. இதை ரெண்டாவது சமன்பாடாக எடுத்துக்கிறோம். அடுத்து மூணாவது புள்ளி என்ன இருக்குது? 3, 8 வழி செல்லுமாயின் ஒய்க்கு பதில் 8 போடுறோம், 9a + 3b + c. இது மூணாவது சமன்பாடாக எழுதுகிறோம். அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்? விரிவுபடுத்தப்பட்ட அணியாக எழுத போகிறோம். அப்புறம் எப்படி எழுதணும்? ஏ இப்படி தானே நம்ம எழுதுவோம். சரி, ஃபஸ்ட்டு ஏல என்ன இருக்குது? 36 -6 1. அடுத்து ரெண்டாவதுல 4 -2 1, 9 3 1. மாறிகள் இந்த பக்கம் இருக்கிறத அப்படி எழுதுகிறோம். 8 -12 8. இதுதான் நம்மளுக்கு கொடுத்த இது. ஆனால் நம்ம எப்பயுமே கணக்கில் செய்யும்போது ஃபஸ்ட்டு நிறையில் ஃபஸ்ட்டு உறுப்பு 1 இருக்கிற மாதிரி கொடுத்து செஞ்சோம்னா நமக்கு கணக்கு எளிமையாக இருக்கும். நம்ம அணியின் தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி தான் செய்வோம். ஆனால் இங்கே எப்படியுமே என்ன பண்ணாலும் இது வராது. இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும்னா கூட செய்யலாம். 9 எடுத்து பெருக்கி செய்யலாம். செஞ்சு அங்கே 1 வர மாதிரி கொண்டு வந்தாலும் என்ன வரும்? 0 வர மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே மூணாவது நிரல் பாருங்கள், 1 1 1 இருக்குது இல்லையா? எப்பயுமே நம்ம நிறைய தான் இடமாற்றம் செய்வோம். இந்த கணக்கில் என்ன பண்ணுறோம்னா நிரலை இடமாற்றம் செய்கிறோம். நிரலில் இடமாற்றம் செய்யும்போது இங்கே என்ன இருக்குது? மாறி என்ன இருக்குது? ஏ பி சி. இதுதான் என்ன. ஆனால் நம்ம இடமாற்றம் செய்கிறது ஏயையும் சியையும் இடமாற்றம் செய்கிறோம். அதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஆனால் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ். ஏபிசின்னு இருக்குது. நம்ம எதை மாற்ற போகிறோம்? சியையும் ஏயையும் இடமாற்றம் பண்ண போகிறோம்னு சொல்லி லாஸ்ட்டு நம்ம சமான தொடர்பு எழுதுவோம் இல்லையா? சமான சமன்பாடு எழுதும்போது அந்த இடத்துல ஏக்கு பதில் சியும் சிக்கு பதில் ஏயும் போடணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கணக்குக்குள்ளே ஃபர்தராக போகணும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம கணக்கில் எடுக்கும்போது இந்த போட்டுட்டோம். இப்போ இடமாற்றம் செய்கிறோம். என்ன இடமாற்றம் செய்ய போகிறோம்? C1 C3. இந்த கணக்குனா ரொம்ப எளிமையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் எளிமையாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு C3 எழுதிக்குவோம். அடுத்து -6. இதெல்லாம் எந்த வித மாற்றமும் கிடையாது. அது அப்படி தான் எழுதுகிறோம். 36
4 9 கோடு போட்டுக்கோ, 8 மைனஸ் 12 8. ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு கணக்கு வடிவம் வந்துடுது. நம்ம ஏறுபடி வடிவம் கொண்டு வர்றதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து R2 வந்து நம்ம மாற்றுறோம். R2 = R1 மைனஸ் R2. ஓகேவா? சரி, அப்புறம் என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு நிறைய வந்து எதுவுமே பண்ணாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து என்னது? இதை மட்டும் R2 கழிக்கிறோம். அடுத்து -2, அங்கே வந்து என்ன வரும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். கழிக்கிறோம். R2 தான் வந்து R1 மைனஸ் 6, இங்கே வந்து ப்ளஸ்ஸாக மாறும்போது -4 32. கழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து 3வது வருஷம் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கு நம்ம ஒரு இது கொடுத்துடலாம். என்ன கொடுத்துடலாம்? R3 = R1 மைனஸ் R3. அப்படி டைரெக்டாகவே கழிச்சிடு. 0 -9 27 0. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ 2வது நிறைகள் பாருங்கள். 2வது நிறை ஃபுல்லாகவே 4 இது மடங்கு கணக்காக இருக்குது. அப்போனா வந்து என்ன செய்யலாம்? R2 = R2 by -4. ஏன்னா இங்கே நம்மளுக்கு +4 தான் வரணும், அதனால நம்ம வந்து -4 போட்டுக்கிறோம். முதல் நிறையை அப்படி எழுதிக்கோங்க. 2வது தான் செய்ய போகிறோம். 0 +1, இங்கே -8 -5, ஏன்னா மைனஸால் வகுக்கிறதுனால. அடுத்து இங்கே என்ன இருக்குது? -9 இருக்குது. அதே தான். R3 = என்ன செய்கிறோம்? R3 by -9 செய்கிறோம். அப்படின்னா 0 1 -3 0. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து எங்கே வரணும்? இது வந்து 0வாக வரணும். 0வாக வரும்போது நம்ம எளிமையாக போட்டுடலாம். என்னது? R3 = R2 மைனஸ் R3 போடும்போது ஃபஸ்ட்டு 2 நிறைகளையும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது மட்டும்தான் நம்ம வந்து செய்யணும். -5 0 0 -5 -5. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து என்னது? ஏறுபடி வடிவத்தில் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து இது வந்து என்ன இருக்குது? சமான சமன்பாடுகளை இதை வச்சு எழுதலாம். நான் ஃபஸ்ட்டே என்ன சொல்லிட்டேன்? ஏபிசி, ஏயும் சியும் இடம் மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்போனா ஃபஸ்ட்டு உள்ளது சி, கடைசியில் உள்ளது ஏ. நம்ம சி -6b + 36a 8. அடுத்து 2வது இது வந்து இது நம்ம ஏற்கனவே 3ன்னு கொடுத்துட்டோம். அப்படின்னா இது 4ன்னு கொடுத்துக்குவோம் சமன்பாடு. அடுத்து என்ன இருக்குது? b - 8a = -5. இது 5வது. அடுத்து என்ன இருக்குது? -5a = -5. இது தேவையில்லை, நம்ம அப்படி டைரெக்டாக செய்யலாம். அப்படின்னா a = என்ன வரும்? a = 1 வரும். a = 1 வரும். a = 1 வரும். a = 1 வரும்போது என்ன வரும்? a = -5 by -5. அப்படின்னா 1. a = 1 ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது? b = இதை வந்து நம்ம அடுத்த இதில் போடுறோம். b அப்படி வச்சுக்குவோம். b -8a இருக்குது. 8 × 1 = -5. அப்படின்னா என்னது? b = -5 + 8. b = 3. இதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த 2 எதில் பிரதியிட போகிறோம்? 4ல் பிரதியிட போகிறோம். ஏன்னா எழுதிக்கோ. என்னது? a = 1ஐ 5ல் பிரதியிட.
ஏஸ் ஈக்குவல் டு 1ஐ 5இல் பிரதியிட போட்டு இது எழுதலாம். அடுத்து ஏஸ் ஈக்குவல் டு 1, பிஸ் ஈக்குவல் டு 3ஐ 4இல் பிரதியிட. 4 என்ன இருக்குது, சி அப்படி வச்சுக்கோ, மைனஸ் பிக்கு பதில் என்ன போடுறோம் 3, 6 3 18, ஏக்கு வந்து 1 36 ஈக்குவல் டு 8. அப்படின்னா என்ன இருக்குது, சிஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 வருது. சிஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. இதையும் ஹைலைட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஏபிசி கிடச்சிருச்சு. இந்த ஏபிசி கிடைக்கும் போது அடுத்து என்ன கொடுத்து கேட்டிருக்காங்க அவங்க, பி 760 என்ற புள்ளியில் உள்ள அவனுடைய நண்பன் என்ன பண்ணுறான், சந்திப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த சமன்பாடை எழுதுகிறோம். எந்த சமன்பாடு, பிஸ் ஈக்குவல் டு பிஸ் ஈக்குவல் டு 7,60 ஈக்குவல் ஒய் நம்ம எப்பயும் கண்டுபிடிக்கிறது தான், மதிப்பு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம மாற்றி எழுதணுமே, மற்றபடி எல்லாமே அதே தான் போகணும். ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ வந்து ஒய் வந்து என்னது 60 ஈக்குவல் டு ஏ வந்து என்னது, ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1 கண்டுபிடிச்சிருக்கோமா, 1 இன்ட்டு 49, 7 49. பி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3 7, சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -10. அப்படின்னா என்னது 49 ப்ளஸ் 21 மைனஸ் 10 எப்படி இருக்குது 60 வந்துருச்சு. ஆனால் சிறுவன் அவன் நண்பனை சந்திப்பான். தேர்ஃபோர் சிறுவன் அவன் நண்பனை, இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்கம்மா, எந்த புள்ளி பி ஆஃப் 7,60 என்ற புள்ளியில் சந்திப்பான். புரியுதா மாணவர்களே?